ஹே ஆல் மட்டன் கிரேவி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் முருங்கைக்காய் யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் வந்து சிக்கனை ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு 1 ஹவர். ஸோ 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன். இதை வந்து குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்து வரும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனியனும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா முருங்கைக்காய், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ஊற வச்சுருந்தோம்ல அதையும் போட்டாச்சு. இதுக்கு வந்து இந்த மட்டன் மசாலா தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் மட்டன் மசாலாவும் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சேன். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த குழம்பு நம்ம சாப்பிடும்போது மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.